அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் ரம்யா கார்த்திகேயன். இந்த சேஃப் மதர்ஹுட் டேக்காக 11 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறேன். அந்த 11 டிப்ஸ் என்னென்னா, எல்லா பொண்ணுங்களும் அடலசென்ட்லேருந்து தொடங்கி ஆஃப்டர் டெலிவரி டில் 3 months போஸ்ட் டெலிவரி வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா 5 பேராமீட்டர்ஸ். அவங்களோட ஹீமோக்ளோபின் ரத்த அளவு, அவங்களோட ரத்த குரூப்பு பிளட் குரூப்பு, சுகரு, தைராய்டு ப்ளஸ் வைரல் மார்க்கர்ஸ் HIV HbSAg. இந்த 5 கம்பல்சரி டில் டெலிவரி முடிஞ்சு 3 மாதம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செகண்ட் திங் என்னென்னா, பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சி எல்லாருமே ஃபோலிக் ஆசிட் போட்டிருக்கணும். ஃபோலிக் ஆசிட் தான் ப்ரீநேட்டல் விட்டமின்னு சொல்லுவோம். அது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு. அதனால் ஃபோலிக் ஆசிட் எடுத்துருக்கணும். அடுத்தது ப்ரெக்னென்சியில் அட்லீஸ்ட் 4 விசிட்டாவது டாக்டரை பார்த்துருக்கணும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் முதல் 3 மாதத்தில் ஒரு விசிட், அடுத்த 3 மாதத்தில் ஒரு விசிட், கடைசி 3 மாதத்தில் ஒரு விசிட், நிறை மாதத்தில் ஒரு விசிட். ஸோ 4 விசிட் டாக்டரை பார்த்துருக்கணும். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 10 ஆன்டிநேட்டல் விசிட். அது இல்லாமல் 2 தடுப்பூசி கம்பல்சரி போட்டிருக்கணும். அடுத்தது டெலிவரியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராநேட்டல் கேர், டாக்டர் கொடுக்குற கேரை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நார்மலோ சிசேரியனோ பத்திரமா மதரும் பேபி சேஃபாக டெலிவரி ஆகிறது. அடுத்தது லாக்டேஷன், குழந்தை பிறந்த 1 hourக்குள்ள தாய்ப்பாலை இனிஷியேட் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறது, அதுதான் லாக்டேஷன் கேர். அடுத்தது பேர்த் ஸ்பேசிங், ஒரு டெலிவரிக்கு இன்னொரு டெலிவரிக்கு இடைவெளி 3 வருஷம் குறைந்தது இருக்கணும். ஸோ இது எல்லா கேரையும் கொடுத்து மென்டல் சப்போர்ட் கொடுத்தா தான் அது தாய்மைக்குரிய சேஃப்டி. ஸோ ஹாப்பி சேஃப் மதர்ஹுட் டே ஃபார் ஆல்.